ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை எப்பவும் காஃபி மாதிரி வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கணும்னா காஃபி மாதிரி. ஏன்னு கேட்குறீங்களா? உங்களுக்காக தான் இந்த ஸ்டோரி. இந்த ஒரு கான்வர்சேஷன், அதாவது உரையாடல், அப்பாவுக்கும் அவரோட மகளுக்கும் நடக்குது. அப்பா, வாழ்க்கையில் எனக்கு மட்டும் ஏன்பா ப்ராப்ளம்ஸாக வருது? ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருந்தால் இன்னொரு ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி என்ன பண்ணலான்னு தன்னோட அப்பா கிட்ட கேட்குறாரு. சரி, என் கூட வான்னு கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. 3 பாத்திரத்தில் தண்ணியை நிரப்பி கொதிக்க விடுறாரு. ஒரு பாத்திரத்தில் முட்டை, 2வது பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு, கடைசியாக இருக்கிற பாத்திரத்தில் காஃபி பீன்ஸை போட்டு கொதிக்க விடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணு அப்பா கிட்ட கேட்குறா, அப்பா என்ன பண்ணுறீங்க? கொஞ்ச நேரம் பொறுமையாக இரு. பொட்டேட்டோ எப்படி இருக்கும்? கெட்டியாக இருக்கும் இல்லையா? ஆனால் தண்ணியில் போட்டு கொதிக்க விட்ட உடனே சாஃப்டாக ஆயிடுச்சு. முட்டையை கீழே போட்டாலே உடஞ்சிரும். ஆனால் தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டதும் ஹார்டாக ஆயிடுச்சு. 3வது பாத்திரத்தில் இருக்கிற காஃபி பீன்ஸ் தண்ணியில் கரைஞ்சி அருமையான ஸ்மெல்லோடு இருந்தது. உருளைக்கிழங்கும் முட்டையும் தன்னோட இயல்பை இழந்தது. ஆனால் காஃபி பீன்ஸ் மட்டும் தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கும்போது அதோட பரிமாணமே வேறு மாதிரி இருந்தது. இப்போது அப்பா தன்னோட மகள்கிட்ட சொல்கிறாரு, வாழ்க்கையில் எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் வரும். அப்படி வரும்போது நீ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போறியா இல்லை ரியாக்ட் பண்ண போறியா? நீ ரியாக்ட் பண்ணால் உருளைக்கிழங்கு மாதிரியும் முட்டை மாதிரியும் தான் இருப்ப. ஆனால் ரெஸ்பாண்ட் பண்ணால் காஃபி மாதிரி இருப்ப. இப்போ சொல்லு, நீ பொட்டேட்டோவா, எக்கா இல்லை காஃபி பீன்ஸா?